வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மை வி3 ஆட்ஸ் அப்படிங்கிற நிதி நிறுவனத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மை வி3 ஆட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஒரு ஆட்ஸ் பார்த்தா பணம் கொடுக்கக்கூடிய ஒரு எம்எல்எம் சம்மந்தப்பட்ட ஒரு நிதி நிறுவனம். இது கோயமுத்தூரை ஹெட் ஆஃபீஸாக வச்சு இந்த நிதி நிறுவனம் செயல்பட்டுக்கிட்டு வருது. தமிழகம் எங்கும் ஃபுல்லாக கிளைகள் இருக்கிறதாக அவங்க நிறுவனத்தில் சைட்லேருந்து சொல்கிறாங்க. இதோடைய பேசிக் பிளான் என்ன அப்படின்னா, 2020 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கொரோனா பீரியடில் 2020 ஸ்டார்ட் பண்ணி பேசிக் பிளான் 360 ரூபாயில் ஆரம்பித்து ஹையஸ்ட்டு பிளான் 5 மெம்பர்ஷிப் வச்சுருக்காங்க. அது 5வது மெம்பர்ஷிப்பாக 1,21,260 ரூபா நம்ம கட்டணும். அப்படி கட்டணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த ரிட்டர்ன்ஸ் இதிலேருந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இதில் 360 ரூபாய்க்கு ஒரு ரிட்டர்ன்ஸும் 5 விதமான நம்ம மெம்பர்ஷிப்புக்கும் ஒவ்வொரு விதமான ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ப்ளஸ் இதில் நம்ம அடுத்தடுத்த ரெஃபரல் பண்ணும்போது அதுக்கு தகுந்த ரிவார்ட்ஸும் இதில் தர ஆரம்பிக்கிறாங்க. இதில் நம்ம பேசிக் பிளான் பார்த்தோம் அப்படின்னா 360 ரூபா. இந்த 360 ரூபாயை கட்டும்போது பர் டேவுக்கு 7 ருப்பியும், 3060 ரூபா நம்ம கட்டும்போது பர் டேவுக்கு 12 ருப்பீஸையும், 30,360 ரூபா கட்டணும் அப்படின்னா பர் டேவுக்கு 120 ருப்பீஸும், 60,660 ரூபா நம்ம கட்டும்போது பர் டேவுக்கு 240 ருப்பீஸும், 1,21,260 ரூபா நம்ம கட்டும்போது பர் டேவுக்கு 480 ரூபாயும் நம்மளுக்கு ரிட்டனாக தராங்க. இது எல்லாமே எது வரைக்கும் தராங்க அப்படின்னா, நம்ம லைஃப் எண்டு வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானும், மந்த்லி ரிட்டர்ன்ஸ் தர மாதிரி ஒரு பிளானும் இதில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம எப்பப்போ ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னா, 1 மந்தில் ஆரம்பித்து அந்த மந்தோடைய எண்டில் நம்ம இந்த ரிட்டர்ன்ஸை பூராமே வித்ட்ரா போட்டுக்கலாம். அது வரைக்கும் இதில் சேர்றவங்களுடைய பேலட் அக்கௌண்ட்டில் இந்த அமௌண்ட் ஆட் ஆகிக்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் இந்த அமௌண்ட்டை நம்ம வித்ட்ரா பண்ணிக்கிற மாதிரியும் இந்த பிஸ்னஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதில் 50 லட்சம் மெம்பர்ஷிப் இருக்கிறதாகவும், அதில் 95% பேர் ஃப்ரீ மெம்பர்ஷிப்பில் சேர்ந்துருக்கிறதாகவும், மீதி இருக்கக்கூடிய 5% ஆஃப் மெம்பர்ஸ், அதாவது 1,75,000 பேர் ஹையஸ்ட்டு பிளான், அதாவது 1,21,260 ரூபா கட்டி இதில் சேர்ந்துருக்காங்க. அப்படி நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் 1,21,000 பிளானில் சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு 121 கோடி ரூபா லம்சம் அமௌண்ட்டாக இவங்க இதில் கலெக்ட் பண்ணியிருக்கணும். அப்போ கிட்டத்தட்ட இதுக்கு எல்லாமே அவங்க டேக்ஸோ இல்லை டிடிஎஸோ இல்லை மற்ற நாம்ஸ் பிரகாரம் இது எல்லாமே கட்டி இருந்தால் இது ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம மற்ற எம்எல்எம் கம்பெனி மாதிரியே இதுவும் ஒரு குறிப்பிட்ட நாளில் எண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் சான்சஸ் அதிகம். ஸோ இதோடைய பேசிக் பிளானே எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஆள் சேருவோம், அவங்க 2 பேர்த்த ஜாயின் பண்ணுவாங்க, அவங்க 4 பேர், அவங்க 8 பேர், அவங்க 16 பேர், அவங்க 32 பேர், அப்படிங்கிற டைப்பில் இது ஒரு பிரமிடு மாதிரியே ரன் ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும். இப்படி இதில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் ஆகியிருந்தாலுமே பணம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். எப்போ கட் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் நம்மளால் இல்லை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இப்போ இந்த இஷ்யூஸ் கேஸாக கொடுத்து இஷ்யூஸ் பெரிய லெவலில் போய்கிட்டு இருக்கிறதுனால நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இனி வரும் காலங்களில் இதில் பணத்தை போடுறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது பெட்டர். இது வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கிற வருமானம் வர்ற வரைக்கும் எடுத்துக்கலாம். போட்ட பணத்தை ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் போடுறத குறைச்சிக்கிறது நம்ம சைட்லேருந்து பார்க்கும்போது சேஃப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எம்எல்எம் பார்த்து இறங்குங்க, முடிஞ்ச வரைக்கும் சேஃபாக இருங்க. தேங்க்யூ. ஓகே.